வார்த்தை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தினவர்களாய் நாம் யாவரும் இணைந்து ஜெப பாடலை பாடுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நடத்திடுமே கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. என் கண்மொழியும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் தவக்காலத்தை ஒரு சந்தி காலத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு சந்தியின் 4ஆம் ஞாயிற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளுக்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, விடுவிக்கும் உண்மையான வழிபாடு. விடுவிக்கும் உண்மையான வழிபாடு. வழிபாடு என்று சொல்கின்ற பொழுது நமக்கு தெரியும், நாம் செய்தது இந்த காரியமெல்லாம் ஆராதனை தான் வழிபாடு. இன்றைக்கு அநேக விதமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம், அவரோடு நாம் வழிபடுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வழிபாட்டிற்கும் மற்றவருடைய வழிபாட்டிற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. என்றால் நாம் ஏதோ மரித்தவரை அல்ல, மரித்தேன், உயிரோடு எழுந்திருக்கின்றேன், இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ண கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம் என்று சொன்னால் நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு கூட. உருளறிக்கை துக்க நாட்கள் என்று சொன்னோன்னே தவக்காலம்னா என்ன பண்ணுறோம்? ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அப்படிதானே? ஆராதனை எல்லாம் ஒரு மாதிரி ஆண்டவர் பாடுபடுறது மாதிரியும், நம்மளாம் இன்னும் துக்கப்படுறது மாதிரியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சடங்கார சத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, அவருடைய பாடும் மரணங்களை நீங்கள் நானும் தியானிக்கின்றோம் என்று சொன்னால், அவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஆண்டவரே, சிலுவை எனக்காக நீர் ஏற்றுக்கொண்டது, என்னுடைய பாவத்திற்காக நீர் சிலுவை மரணம் நீர் உம்மை ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை நாமே தற்சோதனை பண்ணி பார்க்கின்ற காலமாக இருக்கின்றது, வழிபாடாக இருக்கின்றது. ஆனால் நான் பண்றோம், ஆண்டவரே குருசில் தூங்கியே குருதியும் ஒடிய என்று சொல்லி ஆண்டவரை நாம் முன்னிறுத்துகின்றோம். ஆண்டவரை முன்னிறுத்துகின்ற பொழுது அவர் படுகின்ற பாடு எனக்காக என்று சொல்லி நாம் வழிபட நாட்களே அழைக்கப்படுகின்றோம். அதான் விடுவிக்கும் உண்மையான வழிபாடாய் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆராதனை பிரசங்கம் இருக்கா இல்லையா? ஆராதனைனா பிரசங்கம் உண்டு. பிரசங்கம்னா கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்துகின்றவர்களா இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற காலங்கள் தான் இந்த காலங்கள். நாட்கள் கொடியதா இருக்கின்றது. அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை பாருங்கள், மனிதர்கள் அல்ல, இயற்கையே மாறிக்கொண்டிருக்கின்றது. இயற்கையின் சீற்றங்களை பார்க்கின்றோம். இயற்கை இன்றைக்கு அடிக்கின்ற வெயிலை பார்க்கின்ற பொழுது எந்த காலத்திலையும் இந்த ஐயாலாம் கேட்ட சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட வெயிலை பார்த்தது இல்லை.
நடைபெறுகின்ற காரியம். ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த 2024ஆம் ஆண்டிலும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, எனக்காக நீர் உண்மையே சிலுவை மரணம் அறிந்தும் ஒப்பு கொடுத்தீரே, நீர் சிந்தின ரத்தம் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படவும், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கின்ற பொழுதுதான் நான் மீட்கப்பட்ட ஜனமாக இந்த உலகத்திலே வாழ முடியும். வாழுகின்ற பொழுதுதான் அநேகரை நான் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடியும். எனக்கென்று ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறேன், கீழமாத்தூர் என்று சொல்கின்ற பொழுது அன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருந்த இடம். அப்படிதான் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்களாம். அன்றைக்கு கேள்விப்பட்டது பார்த்தா கீழமாத்தூர்ல கிறிஸ்தவங்க தான் இருந்தாங்களாம். இன்றைக்கு என்ன ஆயிருக்கின்றது? எங்கே போனார்கள் இந்த கிறிஸ்தவர்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கீழமாத்தூருக்காக ஆண்டவர் வருகின்ற நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய மக்களாயிருக்கின்றோமே. ஒருவேளை இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அன்றைக்கு ஒரே சவலை கொண்டு பவுலாக மாற்றி எத்தனை சபைகளை கட்டினார். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வழிபாடு வழிபாடு வழிபாடு, ஆராதனை ஆராதனை சொல்கின்ற பொழுது நாம் எங்கும் வழிபடலாம், வழிபடும் காலம் வரும் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கின்றது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். என்ன வார்த்தையை கொடுக்கின்றாரோ அந்த வார்த்தை நம்மை கனப்படுத்துகின்றதா இருக்கின்றது, நமக்கு வேண்டிய மகிமையை கொடுக்கின்றதா இருக்கின்றது. நமக்கு தெரியும், யோசுவாவை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். யோசுவா சூரியனை பார்த்து என்ன சொல்கின்றார்? சூரியனே நீ கிரியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும் தரித்து நில் என்று சொன்னபோது என்னாச்சு? அது அப்படியே நின்றது, அப்படியே நின்றது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், அன்றைக்கு யோசுவாவுக்கு அந்த வல்லமை இருந்தது என்று சொன்னால், ஆண்டவர் அவர் மூலமாய் அதை சந்திரனை சூரியனையும் நிறுத்தினார் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த வல்லமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்று பார்க்கின்றோம். என்றால் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது நாம் பேச மொழி கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார், நம்முடைய நினைவுகளை வெளிப்படுத்த சொற்களை கொடுத்தார். நம்முடைய சுய சித்தத்தையும் சுய விருப்பத்தையும் வார்த்தைகள் மூலமாய் நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். அதான் இன்றைக்கு நடைபெறுகின்ற காரியம். கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அப்படி பேசினால் பரவாயில்லை, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் நாம் சுயத்தையும் சுய விருப்பத்தையும் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கொடுக்க முடியாத அழைக்கப்படுகின்றோம். இந்த திறமையை கிருபையும் மற்ற ஜீவராசிகளுக்கு கிடைக்கல. நீங்க மாடு பேசுதா? ஆடு பேசுதா? கூப்பிட்டா வருது, ஒழுங்கா வருதா இல்லையா? காக்கா கூட்டத்தை பார்த்துட்டோம்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் இல்லையே, ஆனால் ஆண்டவர் என்னை அதிசயமாய் அற்புதமாய் என்னை படைத்திருக்கின்றாரு அப்படின்னு நான் ஒரு ஜீவராசியா இருக்கிறேன் சொன்னால் ஏன் தேவதூர்கள் கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய தேவ மனிதர்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் சொன்னார் என்றுதான் சொன்னார்கள் சொல்லி, அவருடைய வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தை அல்ல என்று சொல்லி பார்க்கின்றோம். என்றால் நாம் சுயமாய் பேச முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சுய சித்தத்தையும் சுய வார்த்தையும் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நாம் நன்மைகளை பேசலாம். கர்த்தருக்குள்ளாக அநேகரை விசுவாச உள்ள வார்த்தைகளை சொல்லி அவர்களை விசுவாசத்துக்குள்ளாக வழிநடத்தலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 12:34 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கின்றதோ நம்முடைய வார்த்தையும் அப்படித்தான் இருக்கும். எனவே வழிபாட்டின் மையமாக இருப்பது அவருடைய வார்த்தை. நாம் வந்து துதித்தோம், நம்மை அர்ப்பணித்தோம், நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்திருந்தோம். பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கின்றோம் சொன்னால் இது மையமாக இருக்கின்றது. இந்த வார்த்தை தான் உங்களோடு கூட வரக்கூடிய நாட்களிலே நமக்கு ஜீவன் இருக்க மட்டுமாக இந்த வார்த்தை மாறாது. மனிதர்கள் மாறலாம், மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அதான் மையமாக இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு உள்ள வேத வார்த்தையை 2 தலைப்புகளில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார் என்று நான் முதலாவதாக சொன்னேன். என்னது? விடுவிக்கும் உண்மையான வழிபாடு. என்ன விடுதலை கிடைக்க இருக்கின்றார்? 2 தலைப்புகளில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் வார்த்தை. 1,
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் வார்த்தை. இரண்டாவது சுகவீனங்களிலிருந்து விடுவிக்கும் வார்த்தை. இன்றைக்கு நமக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற முதல் வேத பாடம் நாம் வாசிக்க கேட்டோம். யாத்திராகமம் 3:11-18. இரண்டாம் வேத பாடமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:25 முதல் 34 கொடுக்கப்படுகின்றது. மூன்றாம் வேத பாடமாக லூக்கா 13:10-17 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மூன்று இதையும் வைத்து இந்த இரண்டு தலைப்புகளில் நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 11 முதல் 18 வசனங்களை பார்க்கின்ற போது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றது? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகளின் மூலமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகின்ற வேதனையும் அறிந்திருக்கின்றேன். அன்றைக்கு இஸ்ரவேலில் இருந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் பட்ட பாடுகளை அவர் காண்டேன் என்கின்றார். கண்டது மட்டுமல்ல, ஆளோட்டிகள் மூலமாய் கூப்பிட்ட பொழுது அதை கேட்டேன் என்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு புதிய இஸ்ரவேல் மக்களாய் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் காணாமல் இருப்பாரா? உங்களுடைய காரியங்களையும் என்னுடைய காரியங்களையும் அவர் அறியாமல் இருப்பாரா? நீங்கள் நானும் விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்மை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் விடப்பட வேண்டும். அன்னைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த மக்களுடைய கூக்குரலை கேட்ட கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுவிக்கும்படியாய் அவருடைய வார்த்தையை அனுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். இதுவே அடையாளம். இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்றோமே கீழமாத்தூரிலே, ஒருவேளை நாம் ஆராதிக்கின்ற இடம் ஆலயமாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இதுதான் அடையாளம். நான் இன்றைக்கு வருகின்ற பொழுது ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். கோயம்புத்தூர் ஒரு பெரிய மலைக்காடு, ஒரே மலை. இந்த மலை கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் இந்த மலையின் உச்சியில் போய் கீத்துக்கொட்டைனாக்க நம்ம பின்னி இருக்கிறதுலாம் கிடையாது, நமக்கு இது உழுவுல தென்னை ஓலையெல்லாம் உழுவுல, அதை மேலே போட்டுட்டு கீழே தார்பாயை விரிச்சுக்கிட்டு வச்சு வந்து இப்போ வரும்போது பார்த்துட்டு இந்த ட்ரம் அடித்து அவ்வளவு இதாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதிக்கின்றார்கள். நமக்கு எவ்வளோ வசதி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அந்த மலை இல்லை சுற்றி எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. சுற்றி மலை, இவங்களும் ஒரு மலையில் உச்சி, அதுக்கப்புறம் பள்ளம், அடுத்த மலை அப்படி இருக்கு. அந்த மலை டாப்ல அவங்க எங்கே ஆராதிக்கின்றார்கள்? பாடி துதித்து கரங்களை தட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆராதனை செய்வதற்கென்று ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கின்றார். நாம் எங்க ஆராதனை செய்கிறோம் அல்ல, ஆராதனை மத்தியிலே மகிமைப்படுகின்ற கர்த்தர். நாம் எங்க ஆராதனை செய்தாலும் ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக வருகிறது. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் விடுவிக்கின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம் என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு மோசே சொல்கிறார், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றார். பார்த்தீங்களா? உடனே ஆண்டவர் கூப்பிட்டோடனே அதான் இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏதாச்சும் காரணம் சொல்லி தட்டிகள். நான் வந்து கேட்ட பிரதத்தை, இன்னைக்கு யூத் சண்டே, எத்தனை யூத்து இன்னைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திலிருந்து வாலிபர் ஐக்கியமாய் வந்து உங்களோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அறைகூவல் விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற வாலிபர் எத்தனை? ஆண்டவர் கணக்கு கேட்ப வருகின்ற நாளிலே நாம் ஆராதிக்கின்ற பொழுது கீழமாத்தூர் என்பது ஏதோ இன்னைக்கு ஏதோ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போறதல்ல. இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து இந்த மாலை வேளையிலே ஆராதிக்க முடியாது. கர்த்தர் நேரத்தை கொடுத்திருக்கின்றார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எப்படியால் நீங்கள் நானும் இன்னைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்தோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் அங்கு நடைபெறுகின்ற எல்லா நிகழ்விலும் நீங்கள் வருகின்றது போல இங்கு நடைபெறுகின்ற எல்லா ஆராதனையிலும் பங்கு பெற முடியாது. இன்றைக்கு அநேக ஐக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கின்றார். ஐக்கியத்தோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் அங்கு மகிமைப்படுகின்றது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். அதோடு மட்டுமல்ல, அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார் மோசேக்கு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து
நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டார், முடியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார், கல்விமான்களை வெட்கப்படுத்தும்படி வைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் யாரை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ சாக்கு போக்கு சொல்லி ஓட முடியாது. ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பிடித்தார் என்று சொன்னால் மோசே சொல்கிறார், நான் ஒன்னா பேச முடியாது, ஆனால் நான் வாயோடு இருப்பேன். பேச முடியாத வாய் தானே. கடைசியாக என்ன பண்ணுது, 40 வருடம் எகிப்திலிருந்து மக்களை விடுதலை பண்ணி கானானுக்கு கூட்டி வந்தது. ஆனால் ஆண்டவர் அங்கு போய் சொல்லுகிற பொழுது அடுத்தது என்ன பண்ணுற, உன்னை நான் யார் என்று சொல்வேன் என்று சொன்ன பொழுது என்ன, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் இருக்கின்றார். அன்றைக்கு மோசே சொன்ன அந்த நாமம் அன்றையோடு அல்ல, இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கும் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் தான் நம்மோடு கூட இருந்து நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று நான் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யாத்திராகம் 4:31 பார்க்கின்ற பொழுது ஜனங்கள் மோசேயின் வார்த்தையை விசுவாசித்தார்கள். அப்படின்னா என்ற விசுவாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கொடுக்கிறார் பாரு, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இவர் இந்த வார்த்தையா, இந்த போதகரா, இந்த ஊழியக்காரரா, அதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது யாக்கோப்பு 3:1 பார்த்தீங்களா, அங்க இருக்கு. நமக்கு மிகுந்த ஆக்கணை உண்டு. போதிக்கிறது என்பது ஆண்டவருடைய அழைப்பு. அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கான இதை சொல்லுவார். எங்க தகப்பனார் அடிக்க சொல்லுவாங்க, நமக்குலாம் கிராமங்களில் தெரியல, கிராமங்களில் வாரம் வாரம் போதல் வர மாட்டாங்க, திண்டுக்கல் பாஸ்டேட்டு. அதனால கிராமத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு வாரம் வருவார். 2 மாசத்துல 2வது வாரம் நாளை வந்து திருவிருந்துக்காக. அப்படின்னா 7 வாரம் கழிச்சு ஒரு நாள் வருவார். அந்த 7 வாரத்துல கிராமத்துல நல்லது கெட்டது நடக்கும். போவாங்களா இல்லையா, ஊருக்காரங்க போவாங்க, போதட்ட இப்போ நீங்கள் போறீங்களா, போதட்ட எதனாலும் போவோம். போகும்போது அவரு என்ன பண்ணுவார், திண்டுக்கல் இது கிராமம், அப்புறம் அவருடைய பேச்சு கீச்சு தான் இருக்கும். வந்துடுவாங்க. வந்துட்டு இன்னைக்கு போதல் வராரு, இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அப்போ எங்கள் அப்பாவுடைய எங்கள் பெரியப்பா எங்கள் மாமாலாம் பார்த்தீங்கன்னா ஆள் ஜகண்டியாக இருப்பாங்க. எங்கள் அப்பா ஆர்கனைஸ்டு, இன்னைக்கு வராரு, இன்னைக்கு எப்படியும் அவரை விடக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு ஏதாவது நின்று பேசிருந்தேன். இது மாதிரி இருக்கும். ஆர்கன் போடுவாங்க, அப்பா ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாத்தையும் அதுக்கு முந்தி பெடல் போடுறது, பெடல் போட்டு அம்மிக்கி இது பண்ணுறது எல்லாத்தையும் மூடி வைப்பாங்க. மூடி வச்சுட்டு பக்கத்தில் பாதம் இருக்கா இல்லையா, வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே பார்த்தா ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாரும் அவரோட, நீ ஏன் அன்றைக்கி அவர் வந்து இது மாதிரி பேசுனீங்க, ஏன் இதை பண்ணல, ஏன் அதை பண்ணலன்னு சொல்லி ஒரு தர்க்கம் நடந்துகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்துடுவாங்க. வந்து முடிச்சோன்னே எல்லோரும் வருவாங்க. வந்துட்டு என்ன பிள்ளை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் இது பண்ணுங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அழைத்தவர் அவர், கணக்கு அவர் கொடுப்பார், நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவ. ஊழியக்காரரை அழைத்தவர் அவர், அழைத்தவர் உண்மை உள்ளது போல ஊழியக்காரர்கள் இந்த உலகத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். எனவே அவர் பார்த்துக் கொள்வார்கள் சொல்லுவார்கள். அதுக்கு சின்ன பிள்ளைல இருந்து இந்த மாதிரி பையன்லேருந்து நான் கேட்டு 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 நாங்கள் வளர்ந்தவங்க. ஊழியக்காரர்களை கண்டா அவ்வளோ கனப்படுத்துகின்றது. நாம் கொடுக்க வேண்டிய கணத்தை ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் கணக்கு, நாம் யாரையும் நியாயத்திற்கு அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நியாயத்திற்கு ஒருவர் வருகின்றார் நியாயாதிபதியாக. அவரை ஏற்ற வேலையை அவர் கொடுப்பார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கின்ற போது 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, நடுராத்திரியில என்ன பண்ணாங்க, ஆண்டவரை துதித்து பாடினார்கள். என்ன நிலைமை, அவர்கள் காவலில் கட்டுண்டவர்களாய், அங்கு ஆடைகள் கிழிக்கப்பட்டு அநேக அடிகள் அறையப்பட்டு சிறைச்சான்றையிலே 4 காவல் என்று சொல்லக்கூடிய காவலுக்குள்ளாக இருட்டு அறையிலே இருக்கின்றார்கள். ஆனால் அவர் செய்த காரியம், நான் நடுராத்திரியில் துதித்தார்கள். நான் முதலாவது சொன்னேன், ஆளோட்டிகளுமாய் கேட்ட மாத்திரத்திலே எகிப்திலே இருந்த மக்களை விடுதலை பண்ணினார் மோசே மூலமாய். அடுத்ததாக கஷ்டம் நஷ்டம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ராத்திரில தூக்கம் வரல, நிறைய பேருக்கு வரலையா, வருதா சொல்லுங்க, உள்ளது சொல்லுங்க. தூக்கம் வரதில்லை. ஏன் வரதில்லை? தூக்கம் வரலன்னு நம்ம என்ன பண்றோம், பலதை நினைச்சுக்கிட்டு கவலை இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில கவலைப்பட்டு அதே இன்னைக்கு ஒரு வியாதியாகி போய் விட்டது.
தூங்கல் என்று சொன்னால் அது வியாதி. அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டும்? எந்த நேரத்தில் இருந்தாலும் ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரிடத்தில் துதியுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். சத்துருவானன் கொண்டு வருகிற எந்த இதுக்கும் நம் உடன்படாதபடி. பிரச்சனை இல்லாமல் நாங்கள வந்து நிக்கிறோம். எங்களுக்குலாம் பிரச்சனை இல்லையா? எங்க குடும்பங்கள்ல பிரச்சனை இல்லையா? நான் எங்களுக்கு நைட்டு தூக்கம் இல்லாம எல்லாம் இருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி சொல்லி அந்த இரவிலே நாம் துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த இதன் மூலமாய் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறார். இரத்த கோட்டைக்குள்ளாக உங்களை நம்மை பாதுகாக்கின்ற கர்த்தர் நாம் ஆராதிக்கின்றோம். இன்றைக்கு பயங்கரமான ஒரு உலகத்திலே வாழ்ந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் துதித்தார்கள். துதித்த நிமித்தமாய் அவர்களே தொழுவ மரத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். கட்டுகள் எல்லாம் விடுதலை பெற்றது. அவர்கள் சுயமா எழுந்து வெளியே வந்து விட்டார்கள். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை அவிழ்க்கின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்தார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாயும் என்னுடைய வாயும் நாம் இருக்கின்ற இடங்களிலே வீட்டிலே நாம் துதிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். துதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்தவர்கள் வாசிகள் 38 வசனத்தை வாசிங்க. எங்க துதித்தார்களாம்? அங்கு பார்க்கின்றோம். அங்கு விடுதலை பெற்ற மட்டும் சிறைச்சாலை தன்னை மாய்த்துக் கொள்ள போகின்றான். உடனே அவர்கள், நாங்க இங்க ஓடல, நாங்க இங்கதான் இருக்கிறோம், உன் ஜீவனை நீ எடுத்துக்கொள்ளாதேன்னு சொன்ன மாத்திரத்தில் 32 வசனம். அப்போஸ்தலர் 16:32 நான் ரட்சிக்கப்பட ஆண்டவர் மாதிரி நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்ன மாத்திரத்திலே அவர் செய்த காரியம் 32 வாசிக்கலாம். அவனுக்கும், யாரு? காவல் காத்த காவல்காரன், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்தவருக்கும் என்ன பண்ணாரு? எப்ப பண்ணிருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். கால வேலையில அதிகா நைடுவில் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள டயலாக் நடக்குது. அந்த இரவிலே தானே உடனே என்ன பண்ண, ஆண்டவர் மாதிரி நான் என்ன சொன்னேன், நீயும் உன் வீட்டாரும் உடனே உன் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கலாம். வீட்டில் போய் அந்த நேரத்தில் தானே என்ன பண்ண, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். 33 மேலும் ராத்திரியில், அதான் ராத்திரி என்ன விடியல, ராத்திரியில் பாருங்க, நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் இது. ஏதோ அல்ல, இது நாம் பார்க்கின்ற பொழுது இது நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அப்படின்னா இன்றைக்கும் அதே ஜீவன்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் விடுதலை பண்ணுவது மட்டுமல்ல, எல்லா காயங்களையும். இன்னைக்கு வார்த்தை காயங்கிறது வெளியில் வேண்டியதில்லை. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையே நம்ம எவ்வளவாய் காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த காயத்திற்கு மருந்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். கொடுத்தது மட்டுமல்ல, 34 வசனத்துல பின்பு அவர் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி, பாருங்க, விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இந்த குடும்பம் முழுவதும் ஒரு மனிதனால் மீட்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற இத்தனை குடும்பங்கள் கீழமாத்தூரில் இருக்கின்றோம் என்று சொன்னால், எத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் சொல்ல அழைக்கப்பட்ட மக்கள், இன்றைக்கு கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை யார் பேசுவார்கள்? எத்தனை பேர் இருக்காங்க? உண்டா இல்லையா? அடுத்த வீட்டில் போய் பாருங்க, எத்தனை பிரச்சனையோட இருக்காங்க. ஆனால் போறது இல்லை, போகக்கூடாது. அவங்க பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும். ஏன் போய் பிரச்சனை இல்லை? போய் பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு இருக்கின்றார், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுவார், உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செய்வார், உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் முறையேற்றுவார் சொல்லி நீங்கள் அவர்களை ஆறுதல்படுத்துகின்ற பொழுது அந்த வார்த்தையை ஆண்டவர் மெய்ப்பிக்கின்றவராக இருக்கின்றார். ரட்சிப்பை அவர்கள் பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். நாம் ரட்சிப்பை பெறுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கும் நாம் அடிக்கப்பட்டிருக்கின்றோம். விடுவிக்கும் என்ற பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தை நிச்சயமாக யாரெல்லாம் அடிமை, குடிகாரனை பாருங்க, குடிகாரன் அதுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அவனை விடுதலை பண்ணுகின்ற பொழுது நீங்க திருப்பி பேசி பாருங்க, நிச்சயமாக ஒரு நாள் அந்த வார்த்தை அவனை விடுவிக்கும். ஆனா
நம்ம என்ன பண்றோம்? ஒதுங்கி போறோம். நமக்கு ஏன் பிரச்சனை? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக வாழ்வு பிள்ளைகளை கூட நாம் சந்திக்க முடியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வு பிராயத்திலே அவர்கள் கர்த்தரை காண வேண்டும். வாழ்வு சிஸ்டரை நினை, ஆனால் அவர்கள் நினைக்காதபடி இன்னைக்கு அநேக காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியிலே நீங்கள் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வார்த்தை கிரியை செய்யும், அவர்களை விடுவிக்கும். அதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை. அடிமைத்தனத்திலிருந்து எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் அந்த விடுவிக்கின்ற வார்த்தை. இரண்டாவதாக சுகவீனமிருந்து விடுவிக்கும் வார்த்தை. அதற்காக தான் இன்றைக்கு லூக்கா 13ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 வசனங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நடைபெற்றிருக்க காரியம் பாருங்க. நோய்களும் பலவீனங்களும் இருக்கின்ற சூழ்நிலை. அங்கே வாசிக்கலாம். 13 லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில், இன்னைக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். அப்படின்னா ஒரு ஓய்வு நாள். அப்புறம் இன்னைக்கு அதே ஓய்வு நாள். சொல்லுங்க. செப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கையே. அப்பொழுது எத்தனை வருஷமா? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஸ்திரீ எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து என்ன பண்ணா? தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதின் நோக்கம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார். அன்றைக்கு அந்த அசுத்தாவை பிடித்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட கர்த்தர் கூனி குறுகி உலகத்தையே தரையே பார்த்து கொண்டு கூனி இருந்த அந்த ஸ்திரியை நிமிர்ந்து பார்க்க வைத்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூனி குறுகி இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. இந்த உலகத்திலே உள்ள ஆசா பாசங்களுக்கு நாம் குனிந்து போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையும் நிமிர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வாழ்க்கை. அதன் மூலமாய் அந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை அங்கு பார்க்கின்றோம். எப்பொழுது சுகவீனமிருந்து விடுவிக்கின்ற வார்த்தை. அவர் சொல்கிறார், நீ கருத்தை தொட்டு என்ன சொன்னாரு? நீ சொல்லுங்க, வாசிக்கலாமே. கரத்தை நீட்டி அவளை தொட்டு பண்டாவசனம், உன் பலவீனத்திலிருந்து விடுதலை. பலவீனத்திலிருந்து அவள் இருந்தது கூனி குறுகி இருக்கின்ற பலவீனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கின்ற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த வார்த்தையை உங்களுடைய வார்த்தையாகவும் என்னுடைய வார்த்தையாகவும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாம் சாத்தானை மேற்கொள்கின்றவர்களாய் வலிமையுள்ள வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது லூக்கா 7ஆம் அதிகாரம் 21 பார்க்கின்ற பொழுது அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவியையும் கொண்டிருந்த அநேகரை குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவர் எல்லாவற்றையும், ஜனக்கூட்டம் போகுது, ஜனக்கூட்டம் ஒரு போறாங்க என்றால் அதற்கு காரணம் என்ன? அவரிடத்திலே அற்புதங்களையும் பெற்ற மக்கள் கூடி 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 போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கின்றோம்? ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவர் பின்னால் செல்ல நாம் ஆயத்தமாய் இருக்கின்றோமா? பெரிய கேள்விக்குறியில்ல. அவருக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சிலுவை சுமந்த நாட்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே. அப்படின்றால் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாங்க. சிலுவை சுமக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகல. ஆசீர்வாதம் தான், அற்புதம் தான். சிலுவை சுமக்க நாம் இல்ல. ஒரு பாவம் அறியாத தேவன் உங்களுக்காக எனக்காகவும் பாரமான சிலுவையை தூக்கினாரே. தூக்கினது மட்டுமல்ல, தூக்கி அதிலே தன்னை அர்ப்பணித்தாரே. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நம் சிலுவை தூக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18 பார்க்கும்போது அங்க அநேக அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். வீட்டில் போய் கொஞ்சம் வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை எல்லாம் அதிகாரம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நீங்கள் நானும் இந்த நாளிலும் கூட செய்ய வல்லமை உண்டு. ஆனால் நாம் செய்யாதபடி நாம் இருக்கின்றோம்.
மார்க் 16:15-18 வீட்டில் போய் உட்காந்து நல்லா வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் சவுலை சந்தித்த கர்த்தர் இன்றைக்கு அநேகரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறோம்ல, எல்லாரையும் சந்திக்கணும். ஏண்டா கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக அவங்க எல்லாம் இப்படிலாம் நடக்கிறாங்க, அவங்களாம் சந்திக்க. அன்னைக்கு பவுல சபையை சந்தித்த கர்த்தர் இன்னைக்கு பவுலா மாற்றின கர்த்தர் இன்னைக்கு மாற்றணும். ஜெபிக்கிறோமா இல்லையா? யாரை மாற்றணும்? அப்படிதான் ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி மறுபடியும் 2024 தேர்தலை குறித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான இதுவும் வராதபடி அவருடைய நற்செய்தி பரவத்தக்கதான ஒரு ஒன்றியத்திலே ஒரு அரசாங்கம் வர வேண்டும், அப்படிப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கப்படும். ஜெபிக்கிறோமா இல்லையா? உபாசத்தோடு கூட இன்னைக்கு உபாச ஜெபங்கிறது அது இந்த நாட்களே நிச்சயமாக ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் வல்லமையான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இதெல்லாம் கேட்கின்றோமோ, கேட்கின்ற எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறதா இல்லை, கேட்கின்ற பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஆனால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு பவுலை ஏதோ அல்ல, பவுலை சந்தித்த மாத்திரத்தினே அவனுடைய கண் என்னாச்சு? குருடாயிட்டான். அவ்வளோதானே? சந்தித்தார் ஆண்டவர். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று சொன்ன செடுதியா தலையில் விழுகிறான். பார்வை போய்விட்டது. ஆனால் அங்கு நடைபெற்றிருக்காதே பரிலாவசத்தில் அவர் அனனியா வீட்டிற்குள் பிரவேசித்து நீ பார்வையடைபடிக்கு பரிசுத்தாவினாலே நிரப்பப்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்றார். அங்கே யாரு? அனனியா மூலமாய் அவருடைய கண் பார்வை எங்க பெற்றார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அனனியா மூலியமாய் இன்றைக்கு வெளிப்பட்டது என்று சொன்னால், அவன் பார்வை அடைந்தான் என்று சொன்னால், இன்றைக்கும் குருட்டுத்தனத்தோடு குருட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டிய பார்வையை கொடுக்க வேண்டிய நீங்கள் நானும் அனனியாவாய் இருக்கின்றோம். இன்றைக்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களும் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது தங்களுடைய சுயத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாய் பார்வை அடைந்தவர்களாய் செய்ய வேண்டும். பார்வைனா கண் பார்வை அல்ல, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த பார்வை இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அன்று பார்க்கின்ற போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8 பார்க்கின்ற போது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட, பின்பே உன் சகனில் இருக்கிற துரும்பு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில? நம்ம கண்டிருக்க உத்தரத்தை விட்டுறோம். உத்தரம் வந்துச்சுனாக்க நாங்கள் ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி இருக்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருந்து செயல்படவில்லை என்று சொன்னால் நான் எப்படி வாழ்கின்றேன் என்பதை நான் சிந்தித்து பார்த்து என் கண்ணில் இருக்கிற இதை எடுத்து நான் உத்தரத்தை எடுத்து போட, அதற்கு பிற்பாடு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்புங்கிறது சின்னது, அது இருந்தால் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உத்தரம் இருந்தால் பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய பார்வைகள் அப்படிப்பட்ட பார்வையாகிவிட்டது. நாம் மற்றவர்களை பார்க்கின்ற பார்வையே அப்படியாக இருக்கின்றது. இன்னும் அங்கு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 23:13 மாயக்காரராக வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று சொல்லி பார்த்துக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு பரலோகத்துக்கென்று ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தபடியாதான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாகத்தான் நாம் வந்திருக்கின்றோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களையும் என்னையும் ரட்சித்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கென்று நாம் மட்டுமல்ல ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினவர்களாய் கணக்கேற்க இருக்கின்றார். கொடுக்கின்ற தாளத்துக்கு கணக்கு கேட்டானே ஒருத்தன் எல்லாவற்றையும் கொடுத்து போகின்றான். வந்த பிற்பாடு மீண்டுமாக வந்து கணக்கு கேட்டார். இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுக்கின்ற கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தேனே. மார்ச் 10ஆம் தேதி இன்னைக்கு ஜீவனோடு கூட இருந்திருக்கின்றீர்களே. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆண்டவருடைய ஆலயத்து பிரகாரத்திலே வந்து நீங்கள் ஆண்டவரை துதித்தீர்கள். உண்மை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீர்கள். உண்மை இந்த வார்த்தையின்படி நடந்திருக்கின்றீர்களா? இந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது என்னுடைய சுகவீனங்களிலிருந்து எனக்கு விடுவித்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார். யார் இருக்கின்றார்களோ இல்லையோ அவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி நாம் இருக்கப்பட அழைக்கப்படுகின்றோம். என்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவும் ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து என்றால் நம்முடைய வழிபாடு என்பது ஆராதனை என்பது விடுவிக்கும் உண்மையான வழிபாடாக இருக்கின்றது. நம்முடைய எதிலிருந்து விடுவிக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார், வியாதியிலிருந்து விடுவிக்கின்றார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வியாதி என்ன,
நம்முடைய அடிமைத்தனம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உம்முடைய கல்வாரி சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. நீர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை நீர் வந்த மூலமாய் கழுவும் ஆண்டவரே. என்னையும் என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் நான் இருக்கின்ற இடத்திலும் என்னுடைய வீட்டிலும் சுற்றிலும் ரத்தம் இந்த நாளிலே தெளிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வைத்து நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வழிபாடை நிறைவு செய்யத்தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உண்மையான வழிபாடு செய்யத்தக்கதாய் கர்த்தாவே, நாங்கள் விடுவிக்கப்பட்ட மக்களாய் அடிமைத்தனமாயே கர்த்தாவே, எந்த அடிமைத்தனத்திலே நாங்கள் சிக்கின்றிருக்கின்றோமோ நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஒரு சிறு கூட்டமா இந்த இடத்துல நாங்கள் கூடி இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை விடுவிக்கின்ற போது நாங்கள் சென்று அநேகரை நாங்கள் விடுவிப்போம் என்ற அந்த விசுவாசம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நாங்கள் கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அந்த கட்டுகளை இந்த நேரத்தில் அவிழ்த்து விட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய சுகவீனங்களையும் பலவீனங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே, உமக்கென்று கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழவும் எங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டுமாக கர்த்தாவே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் எங்களுக்கு கிருபையா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு அளிக்கின்றோம். எங்களை பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.